ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு மேட் லிப்ஸ்டிக். ஸோ இது என்ன ஆகும்னா இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, என்ன எடுத்தாலுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இதை நான் மேக்கப் ரிமூவர் வச்சு எடுத்தால் மட்டும்தான் இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். மாதிரி லிப்ஸ்டிக் மேலே நீங்கள் லிப் கிளாஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகும் போதும் லிப் கிளாஸ் மட்டும் தான் வெளில வரும். சேம் டைம் இப்போ நம்ம வந்து இது ஜென்ரலாக நடக்கிறது, இந்த மாதிரி முடி விழும் போது இப்படி நம்ம எடுத்து விடுவோம். ஸோ இங்கெல்லாம் லிப்ஸ்டிக் ஆகாமல் இருக்கு. க்ரீம் பேஸ் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ட்ரை பண்ணலாமா? இல்லை, இப்போ நம்ம க்ரீம் பேஸ் லிப்ஸ்டிக் போடலாம். ஸோ இது வந்து க்ரீம் பேஸ் லிப்ஸ்டிக் மேபிளினோடது. ஆல்ரெடி இது வந்து க்ரீமியாக இருக்கும், டெக்ஸ்சரே வந்து க்ரீமியாக இருக்கும். இது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது நல்லா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது நீங்கள் இன்னும் லிப் கிளாஸ் போட்டிங்கன்னா இந்த மாதிரி லிப்ஸ்டிக் வர ஆரம்பிக்கும். உங்களோட முடி இப்படி பட்டுச்சு, நம்ம தெரியாமல் இப்படி இழுத்தோம், இது லைட் கலராக இருக்கிறதுனால தெரியல. அப்படி இல்லைன்னா ஒருவேளை நம்ம ரெட் கலர் போடுறோம் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல வந்து ஒரு மார்க் விழும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பிரைட்ஸ் போகும்போதுமே சரி, க்ரீம் பேஸ் லிப்ஸ்டிக் போட்டு அது மேலே தயவு செய்து கிளாஸ் போடாதீங்க. மேட் ஃபினிஷ் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் கிளாஸ் ஃபினிஷ் கொடுங்க.